வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல குறிப்பா சில முக்கியமான பங்குகள் பற்றியான அப்டேட்டா தான் இருக்க போகுது. ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்க போறது எஃப்எம்சிஜி ஜெயண்ட்டான இந்துஸ்தான் யூனிலிவர் பற்றியான அப்டேட். இந்துஸ்தான் யூனிலிவர் பற்றியான அப்டேட் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. குறிப்பா ரிசல்ட்ட தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களா நம்ம பார்த்துக்கிட்டே தான் வந்திருக்கோம். ஏன்னா, ஒரே நாள் ரிசல்ட் அன்னைக்கே எல்லா விஷயங்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா, அத்தனையும் மனதில் நிக்காது. அப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னா, தனித்தனியா இண்டிவிஜுவலா அந்த பங்க பற்றி மட்டும் தான் பேசுற மாரி இருக்கும். இதனால நம்ம அப்பப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான அப்டேட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது, இந்துஸ்தான் யூனிலிவரோட ஒரு பிரச்சனையான ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். என்னன்னா, இப்போ இன்புட் காஸ்ட் எல்லாம் உயர்ந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த காலாண்டோட ரிசல்ட் உயர்ந்திருந்தாலும் கூட, ரொம்ப சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்ல. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜிங் காஸ்ட் உயர்ந்திருக்கு. மிடில் ஈஸ்ட் டென்ஷனால மற்ற விஷயங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால இந்துஸ்தான் யூனிலிவரோட டார்கெட்ட புரோக்கரேஜ் அண்ட் இந்த அனலிஸ்ட் இவங்கலாம் குறைச்சிருக்காங்க. ஆனா, அதே நேரத்தில என்னதான் ரா மெட்டீரியல் விலை உயர்ந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் இவங்களுடைய ப்ராடக்ட்டோட பிரைஸையும் தொடர்ந்து உயர்த்திட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுபோக இந்த சாஷே இந்த சின்ன சின்ன ரூ. 1 ரூ. 2 பாக்கெட்டான இந்த ஷாம்பு இந்த மாரியெல்லாம் இருக்கும்ல, அதோட ஒரு குவான்டிட்டியும் குறைச்சு மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலையில HUL ஆல்ரெடி இறங்கிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அத செயல்படுத்திட்டும் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் மார்ஜின் எஃபோர்ட்ஸ் நெறைய எடுத்துட்டு இருக்காங்க. முன்ன நம்ம பார்த்தோம். அவங்களுடைய ஓன் B2B பிளாட்ஃபார்ம், B2C பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதோட குரோத் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். பல வகையில பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் அவங்களுடைய மார்ஜின தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான இக்கட்டான சூழ்நிலையிலயும் அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு கட்டத்தில இவங்களுக்கு ரிவார்ட குடுக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு பக்கம் இப்படி ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்கா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை வெறும் இந்துஸ்தான் யூனிலிவருக்கு மட்டும் தானான்னு கேட்டா, டெஃபினட்டா இல்ல. இது மற்ற கம்பெனிஸ்க்கும் இருக்கும். இந்த மாரியான பெரும் நிறுவனங்கள் அத ஓரளவு சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க பார்த்தாலும் கூட இத்தன பிரச்சனை இருந்தும் மார்ஜின ஸ்டேபிளா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க HUL. ஆனா, மற்ற நிறுவனங்கள் இதுக்கு ரொம்பவே சவாலான ஒரு விஷயமா அமையும். இத இந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து, வரக்கூடிய காலாண்டுகள்ல நல்ல வால்யூம் குரோத் இருக்கும் அப்படின்ட்டு இந்த நிறுவனத்தோட CEO பார்த்தீங்கன்னா பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. பாசிபிலிட்டீஸ் அதிகமாவே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவும் குறிப்பா ஹோம் கேர் செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் யூனிலிவரோட இந்த காலாண்டு வளர்ச்சி ரொம்ப பெட்டரா இருந்தது. குறிப்பா டிடர்ஜென்ட் அண்ட் லிக்விட் டிடர்ஜென்ட் இது 2ம் முக்கியமான ஸ்பேஸ். ஏன்னா, சர்ஃப் எக்ஸல் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பிராண்டு $1 பில்லியன் மேல வணிகம் செய்யக்கூடிய ஒரு பிராண்டா இருக்கு. அதோட விற்பனை அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, அது யூனிலிவருக்கு டைரக்ட்டா ஒரு பெனிஃபிட்ட ஏற்படுத்தி குடுக்கும். அப்படிதான் வரக்கூடிய காலாண்டுகள்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாருக்கும். வால்யூம் குரோத் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்ப நிறுவனத்தோட CEO தெரியப்படுத்தியிருக்காங்க. மற்ற காம்படிஷன் நிறுவனங்கள் கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிற ஒரு கருத்த போட்டிருக்காங்க. பட் அது நடக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன நடக்குதுன்ட்டு. ஓவராலா FMCG பார்க்கும்போது ரொம்ப பிரஷர்ல இருந்துட்டு இருக்கு. நம்ம உதாரணத்துக்கு இந்துஸ்தான் யூனிலிவர் நம்ம எடுத்துக்கிட்டாலே, இந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு நல்ல கரெக்ஷன குடுத்துருக்கு. இப்போ அரவுண்ட் ஒரு ரூ. 2200 ரூ. 250 கிட்ட ட்ரேட் ஆயிட்டிருக்கு. இந்துஸ்தான் யூனிலிவர் ஃபர்தரா நமக்கு லாஸ்ட்டா கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி குடுத்தது அரவுண்ட் ஒரு 2000 கிட்ட இப்போ திரும்ப மேபி வருமா? அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இன்கேஸ் இந்த மாரி திரும்ப ஒரு டிப் ஏற்பட்டதுன்னா, இப்பவே பெட்டர் லெவல்ல தான் இருக்கு. ஆனா, இதுக்கு முன்னாடி நமக்கு பெட்டர் லெவல்ல கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் இந்த டவுன்ஃபால் மட்டும் இல்ல. இதுக்கு முந்தைய ஒரு டவுன்ஃபால்ல கூட நமக்கு பெட்டர் லெவல்ல இந்த இந்துஸ்தான் யூனிலிவர் கிடைச்சது. 250க்கு கீழ. ஃபர்தரா அந்த மாரி கிடைச்சதுன்னா, லிக்விட் ஃபண்ட்ல பார்க் பண்றதுக்கு பதிலா, மேலும் கொஞ்சம் கூடுதலான ஒரு பணத்த நான் பார்க் பண்றதுக்கு தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த இந்துஸ்தான் யூனிலிவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா, ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவு. அதே சமயத்தில ரிவார்ட் பார்க்கும்போது நம்ம லிக்விட் ஃபண்ட் கூடலாம் கம்பேரே பண்ண முடியாது. ஒரு பெட்டர் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஸ்பேஸ்ல கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பண்ணும்போது கண்டிப்பா அந்த அப்டேட்ட உங்க கூட ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணேன். அதே மாரி டெஃபினட்டா அப்கமிங் டேஸ்லயும் ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது ஆட்டோ செக்டார் 3 வெவ்வேறு ஆட்டோ செக்டார் நிறுவனங்கள பற்றி நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல முதல்ல நம்ம டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ பார்க்க போறோம். 28% இயர் ஆன் இயர்ல க்ரோ ஆயிருக்கு. அனைத்து செக்மெண்ட்லயும் அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள் அந்த ஹெவி வெஹிக்கிள் அண்ட் ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்ட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. 34,833 யூனிட் வித்திருக்காங்க. போன வருடம் 27,221 இருந்திருக்கு. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட
7,000 வாகனங்களுக்கு மேல அதிகமா வித்திருக்காங்க. இதே ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அகைன் இவங்களுக்கு நல்ல ஒரு குரோத்த குடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா ஒரு காலத்தில இந்த ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் டாடா மோட்டார் கமர்ஷியல் நிறுவனம் தான். அதாவது டாடா மோட்டார் நிறுவனம் தான் பெரிய அளவுக்கு பங்க வகிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா, அதுக்கப்புறம் அத தட்டி பறிச்சது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. ஸ்டில் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ட லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு குரோத் இருக்கு. இப்ப திரும்ப டாட்டாவோட பல்வேறு விதமான லான்ச்சஸ்னால அகைன் இவங்களுடைய இந்த செக்மெண்ட் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உதாரணத்துக்கு பாருங்க, இயர் ஆன் இயர்ல 40% வளர்ச்சிய ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து புடிச்சிருக்கு. 12,799 யூனிட் வித்திருக்காங்க. இது போன வருடம் 9,131 யூனிட்டா தான் இருந்திருக்கு. வளர்ச்சி கண்முன்னே வந்து தெரியுது. இன்னும் அசோக் லேலாண்டோட சேல்ஸ் டீட்டெயில் நமக்கு கிடைக்கல. ஸோ கிடைச்சதும் அப்டேட் பண்றேன். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான நிறுவனங்கள். முக்கியமான நிறுவனங்கள்ல என்னென்ன வளர்ச்சி நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட முக்கியத்தன்மை. அடுத்தது ஸோ ஸ்டெலன்டிஸ் கிட்ட இருந்து அப்டேட். ஸ்டெலன்டிஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இந்தியாவிலேருந்து வந்து கார்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண போறதா ஒரு அறிவிப்பு வந்து குடுத்துருக்காங்க. 10,000 யூனிட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதாவும் ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்க உற்பத்தி பண்றது மூலியமா பல பயன்கள் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு சீரிய வேகத்தில் புரொடக்ஷன் பண்ண முடியும். உற்பத்தி செலவு பார்க்கும்போது ரொம்ப குறைவா வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நிறுவனத்த பொறுத்தவரைக்கி. ஏன்னா, இப்போ நம்ம ஆப்பிளெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இங்க தான் வந்து உற்பத்தி பண்றாங்க. என்ன ரீசன்னா, உற்பத்தி செலவு ரொம்ப குறைவு. அது அவங்களுடைய லாபத்த வந்து பூஸ்ட் பண்ணும். இதே தான் ஸ்டெலன்டீஸும் பண்றாங்க. உள்நாட்டில விக்க முடியல. ஆனா வெளிநாட்டில விக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஸ்டெலன்டீஸ்க்கு இருக்கு. அத கரெக்ட்டா வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ ஸ்டெலன்டீஸ் ஒரு தரமான ஒரு நிறுவனம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, ஸ்டெலன்டீஸ்ல ஒரு ரிவர்சல் எல்லாம் வந்து இன்னும் ஏற்படாம தான் வந்து இருக்கு. ஸோ $7 பார்த்தீங்கன்னா, இப்ப நின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கடுமையான வீழ்ச்சி கிட்டத்தட்ட பீக்ல இருந்து 70% வரைக்கான ஒரு சரிவ பார்த்தீங்கன்னா, சந்திச்ச ஒரு நிறுவனமா இருக்கு. நான் வாங்குனதுக்கு அப்புறமும் பெரும் சரிவு பார்த்தீங்கன்னா, இந்த பங்குல ஏற்பட்டிருக்கு. நான் வாங்கும்போதே இந்த பங்கு கிட்டத்தட்ட ஒரு 50, 60% வரைக்கும் கீழ இறங்கியிருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ அதையும் தாண்டி 70%க்கு மேலான இறக்கம் பீக்ல இருந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இங்க ஃபண்டமெண்டலா பல சேஞ்சஸ் நடந்துருச்சு. புது சிஇஓ வந்துட்டாங்க. புது சிஇஓ வந்து பல மாற்றங்கள கொண்டு வந்து, ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்ச்சி பாதைய நோக்கி கொண்டு போறாங்க. பட் அப்படி இருந்தும் இன்னும் ரியாக்ட் ஆகாம இருக்கு பங்கு. பட் என்னைக்கு ரியாக்ட் ஆகும்னு தெரியல. பட் ரியாக்ட் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பங்குல ஏற்படும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. குறிப்பா நீங்க இத தொடர்ந்து ஃபோக்கஸ்ல வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. தொடர்ந்து இத பற்றி படிச்சுக்கிட்டே வாங்க. அடுத்தது மாருதி சுசுகி கிட்ட இருந்து அப்டேட். ஸோ மாருதி சுசுகி இந்த FY 26 திரும்பவும் சக்சஸ்ஃபுல் இயரா வந்து முடிச்சிருக்காங்க. ஏன்னா, மார்க்கெட் ஷேர் பார்க்கும்போது வெறும் 39% குறைஞ்சு பிரஷர்ல இருந்த நிறுவனம் இப்ப திரும்பவும் அதோட மார்க்கெட் ஷேர ஒரு 3% வந்து உயர்த்தியிருக்காங்க. 3% அப்படிங்கிறது இந்த மாரியான நிறுவனங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஸோ ஹெவி காம்படிஷன் இருந்த போதிலும் 39ல இருந்து 42% உயர்த்தின மாருதி சுசுகியோட பெர்ஃபார்மன்ஸ நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். இன்னும் ஈவி வெஹிக்கிள் டேக் ஆஃப் ஆகல. விரைவில் டேக் ஆஃப் ஆகும் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். FY 27ல புது மாடல்ஸ் லான்ச்சிங்க்கு தயாரா இருக்கு. அது விற்பனைய இன்னும் கூட்டுதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது ஸோ இப்போ இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் ஆட்டோ செக்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் மாருதி கரெக்ட்டா இருக்கு. மஹிந்திரா ஆல்சோ கரெக்ட்டா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா, ஸோ இப்போதைக்கு பெரிய அளவுக்கு மேக்ரோ டென்ஷன் இருக்கு. அது கண்டிப்பா இந்த நிறுவனங்கள பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்கு. ஸோ பல இன்புட் காஸ்ட் வந்து உயருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதனால மேபி வாகனங்களோட விலை உயரலாம். வாகனங்களோட விலை உயர்வின் மூலமா விற்பனை வந்து வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய அளவுக்கு இல்ல. மைனரா ஒரு சேஞ்சஸ் நடக்கலாம். ஸோ இதனால ஒரு பெரிய அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சுன்னா, அப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் ஏற்படுமோன்னு பார்க்குறேன். பட் இந்த மாரி நிறுவனங்கள ஒரு நல்ல இடத்துல நம்ம வாங்குனா தான் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுங்கிறத கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா, ஸோ வாங்கியிருப்போம். பெருசா ஏற்றமும் இருக்காது, இறக்கமும் இருக்காது. கிணத்துல போட்ட கல்லாட்டம் அப்படியே இருக்கும். அது நமக்கு சரிப்பட்டு வராது. அடுத்தது ஸோ இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கோல் கேஸிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்டுக்காக ஸோ இந்த ப்ராஜெக்ட்ட நடத்துறதுக்காக ஒரு 37,500 கோடி வரைக்கி இன்சென்டிவ்ஸ் வந்து அறிவிக்க போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. பட் இன்னும் அறிவிக்கல. அறிவிக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்கிறதா நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. இதனால பயன்பெறக்கூடிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, கோல் இந்தியா டெஃபினட்டா பெரிய அளவுக்கு பயன்பெறும். அதே நேரத்தில
கெயிலும் முக்கியமான ஒரு நிறுவனம். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா, இதனால நல்ல ஒரு பெனிஃபிட் அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமா வந்து இருக்கு. ஸோ இது நம்ம குறிப்பிடத்தக்க பார்க்க ஒரு விஷயம். பட் இது நாளைக்கு நடந்துராது. ஸோ இந்த அறிவிப்பெல்லாம் வரட்டும். வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு பெனிஃபிட் போகும், ஸோ இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தனியா இன்னும் விவரமா வந்து பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல பல நிறுவனங்களோட தகவல நம்ம பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம நண்பர்கள் கிட்ட திரும்ப கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம், மறக்காம உங்களுடைய அந்த ஒரு லைக்க மட்டும் நம்ம வீடியோக்கு போட்டுருங்க. ஸோ பல விஷயங்கள டீப்பா நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அது எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி கண்டிப்பா ஒரு நல்ல வகையில ப்ரொடக்டிவிட்டிய இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ மார்க்கெட்ல ஒரு புரிதலும் நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம நண்பர்கள் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு லைக் அண்ட் புதுசா வர நண்பர்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுனா மட்டும் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈவினிங் நம்ம நாளைக்கு மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய் மக்களே!